ரோஜா கிச்சன் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மாதுளை ஜூஸ் எப்படி பால் இல்லாமல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு சிம்பிளாக மாதுளை பழம் ஒரு 3 பழத்தை உரிச்சு வச்சுருக்கேன். சுகர், ஐஸ் கியூப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் காலம்னால ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ நம்ம ஐஸ் கியூப் போட்டோம்னா தண்ணி தாகம் கொஞ்சம் அடங்கும். அதுக்காண்டி ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். ஸோ பழத்தை போட்டுப்போம். இது நான் சின்ன பழம் வாங்கினதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சின்ன மாதுளை. சுகர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஐஸ் கட்டியையும் இதிலே போட்டுருங்க. தண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ மிக்சியில் பிளெண்ட் பண்ணி போகுது. நைஸாக அரைக்க வேணாம், சும்மா பிளெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டிடுவோம். இப்போ வடிகட்டியாச்சு. நம்ம கிளாஸில் மாற்றிப்போம். இப்போ கிளாஸில் ஊற்றிப்போம். ரொம்ப சிம்பிளானது தான் மாதுளை ஜூஸ். கடையில் கூட வாங்கி குடிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலே இதை பண்ணிடலாம். ஸோ ஈஸியானது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சம்மருக்கு ரொம்ப செம்மையான ஒரு ட்ரிங்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.